உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக, தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்றாங்கன்னா, ஏசாயா 30:18 உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார். எப்போதும் நம்ம தான் காத்துட்ருக்கோம். ஐயோ! என் ஆயுசே முடிஞ்சிடும் போலங்க. அவ்வளோ வருஷமா காத்துட்ருக்கேன். கர்த்தருக்காக காத்துட்ருக்கேன். இயேசுவுக்காக காத்துட்ருக்கேன். ஆனால் இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் உங்களுக்காக காத்துட்ருக்காராங்க. பரலோகத்தின் தேவன் உங்களுக்காக காத்துட்ருக்காராம். அவருக்கு எவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் அவர் உங்களுக்காக காத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மனிதனுக்காக அவர் காத்துட்ருக்கேன்னு சொல்கிறாங்க. அப்போனா என்ன தெரியுது? நீங்கள் அவர்கிட்ட போகிறது இல்லைன்னு தெரியுது. அவரை நீங்கள் காக்க வைக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. அப்படி தானே? அவர் உங்களுக்காக காத்துட்ருக்கேனா அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தேவனுடைய இரக்கம் பெறணுன்னா அவர்கிட்ட போய் நிற்கணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்கிட்ட நீங்கள் போகணும். ஐயோ, எனக்கு இந்த இடத்துல இரக்கம் செய்யலை, எனக்கு தேவன் இறங்கணுன்றீங்களே, அப்போ நீங்கள் தான் அவர்கிட்ட போகணும். அவர் உங்களுக்காக காத்துட்ருக்காராங்க. அவர்கிட்ட நீங்கள் போகிறதே இல்லை. அப்படி தான் கம்ப்ளைண்ட் வருது. தேவன்கிட்ட இருந்து அப்படி தான் கம்ப்ளைண்ட் வருது. என் பிள்ளைங்க எப்போ வருவாங்கன்னு அவர் பார்த்துட்டே இருக்காராம். நீங்கள் போங்க, சீக்கிரமாக அவர்கிட்ட போங்க. தேவனை தூரத்தில் நின்று பார்த்துட்ருக்கீங்களா? ஓ, இயேசுவா, இவரா அற்புதம் செய்வாரா அப்படின்னு எக்கச்சக்க டவுட்டோடு நின்றுட்டுருக்கீங்களா? தூரத்தில் நின்று உங்களுக்கு இரக்கம் வேணும்னா நீங்கள் தான் அவர்கிட்ட போகணும். அவர் தான் காத்துட்ருக்கிறேன்றார்ல, அவர்கிட்ட போங்க, நெருங்குங்க. எப்படி நெருங்குறது? அவர்கிட்ட எப்படி போகிறது? ஜெபம் பண்ணணும், அவர்கிட்ட பேசணும். வாயை திறந்து பேசினா போதும். எந்த இடத்துல நின்று பேசினாலும் பரவாயில்ல. நீங்கள் பேசினா அவர் உங்கள் ஜெபத்தை கேட்பாருங்க. துதியுங்க, பாட்டு பாடுங்க, நல்லா விரதம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, பேசுங்க அவர்கிட்ட. ஜெபம் என்பது பேசுவது தான். பேசுங்க. உங்களுக்கு எந்த இடத்துல இரக்கம் செய்யணும்? கண்ணே இல்லை போல. ஏசு எவ்வளோ நான் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுறேன், அவர் என்னை கண்டுக்கிறதே இல்லைன்றீங்களே. நீங்கள் தான் அவர்கிட்ட நெருங்கி போகணும். நெருங்கி போக போக உங்களுக்கு இரக்கம் கிடைக்கும். சர்ச்சுக்கு போகிறது தூரத்தில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு வந்துடுறது, அப்படி தானே? கிட்ட நெருங்குங்க, அவர்கிட்ட நெருங்குங்க. நெருங்க உங்களுக்கு எல்லா இடத்துலையும் இரக்கம் கிடைக்கும். ஐயோ, எனக்கு இந்த இடத்துல இரக்கம் கிடைக்கணும், அந்த இடத்துல இரக்கம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த இடத்துல எல்லாம் தேவன் இன்னைக்கு இரக்கம் செய்கிறாருங்க. ஒருத்தர் காட்டத்தி மரத்து மாலை ஏறி உட்காந்து வேடிக்கை பார்த்தாரு. ஏசு எப்படி இருக்காரு, எப்படி அதிசயம் செய்வார், எப்படி அற்புதம் செய்வார். அவர் யாரை வேணால் பார்த்துட்டு போட்டோம். ஆனால் நான் அவரை பார்க்கணும், அவ்வளோதான். அவர் என்னை பார்ப்பாரா பார்க்க மாட்டாரான்னு தெரியாது, அது எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவரை வேடிக்கை பார்த்துட்டு போயிடுறேன். அப்படி ஒரு எண்ணத்தோடு காட்டத்தி மரத்தில் சகேயு என்ற ஒரு டாக்ஸ் கலெக்டர், வரி வசூல் பண்ணுறவன் உட்காந்து பார்த்துட்டு இருந்தான், வேடிக்கை பார்த்துட்டு இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியாது ஏசு இவனுக்காக தான் காத்திருக்கிறாருன்னு. அந்த மரத்துக்கு கீழே நின்றுட்டு அவர் கூப்பிட்டார், சகேயு கீழே இறங்கி வா, உனக்காக தான் காத்துட்ருக்கேன், இன்றைக்கி உன் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன்னு. ஒன்றுமே புரியல. எவ்வளோ பெரிய ஆள் நமக்காக காத்துட்ருக்காரு. சகேயுக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சிச்சு. லூக்கா 19:5 எடுத்து படித்து பாருங்க. அவர் அண்ணாந்து பார்த்து அந்த அளவுக்கு ஹைட்டில் போயிட்டான். அண்ணாந்து பார்க்குற அளவு ஹைட்டில் இருந்த அந்த மரம், அவ்வளோ பெரிய உயரமான மரத்தில் சகேயு ஒரு ஓரமாக உட்காந்துட்டு இருந்தான். அவரை கூப்பிட்டாரு, கீழே இறங்கி வா, உன் வீட்டுக்கு தான் வரப்போகிறேன்னு. அவர் தான் காத்துட்ருக்காரு நமக்காக. ஒவ்வொரு நாளும் அவர் தான் காத்துட்ருக்காரு. அதிகாலையில் அவர் தான் காத்துட்ருக்காரு. என் பிள்ளை இன்னைக்காவது எழுந்து வருமா? என் பிள்ளை இன்னும் தூங்குதே, இன்னைக்காவது எழுந்து என்ன பார்க்க வருவாங்களா என் பிள்ளைங்க? அப்படின்னு அவர் தான் காத்துட்ருக்காரு. அப்போ உங்களுக்கு இரக்கம் வேணும்னா நீங்கள் தானே போகணும் அவர்கிட்ட. காலைல எழுந்து, அதிகாலை எழுந்து அவரை போய் பாருங்கள். அவர் உங்களுக்காக காத்துட்ருக்காருங்க. ஆனால் நீங்கள் தூங்குறீங்க. நீங்கள் அவர்கிட்ட நிறைய பேசுங்க, ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு நிறைய இரக்கம் கிடைக்கும். நிறைய இரக்கம் செய்யணும்னு வந்திருக்காருங்க. அவர்கிட்ட போங்க. அவரை ரொம்ப நேரம் காக்க வைக்காதீங்க, சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி, இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்க நீங்கள் எதிர்பார்த்துட்டே இருக்கிறீங்க, எப்போ வருவாங்கன்னு. ஆனால் உங்கள் பிள்ளைங்க உங்களை காக்க வைக்கிறாங்க. அவங்க உங்ககிட்ட நெருங்குறதே இல்லை, தூரத்தில் நின்றுட்டு போயிடுறாங்க. அவங்க கிட்ட நெருங்கி வந்தால் இன்றைக்கி உங்கள் பிள்ளைங்களுக்கு இரக்கம் செய்வீங்க. அதற்காக நன்றி பா. உங்கள் பிள்ளைங்க
உங்ககிட்ட நெருங்கி வருவாங்க. நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு எந்த இடத்துல இரக்கம் செய்யணுமோ அந்த இடத்துல இரக்கம் செய்யுங்க. எல்லா பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை ரத்த கோட்டுக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் நிரப்புங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரண படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்தா ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்தில் தள்ளிடுவீங்க. தீ எரிக்கிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? நாங்கள் பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம்ப்பா. அடித்து உதச்சி தீர்த்து எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா அவங்க திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. எந்த ஒரு இமைப்பொழுது நீங்கள் வருவீங்கன்னு இயேசுவை வணங்கி காத்துட்ருக்கோம். சுத்தமாக வாழ்ந்து காத்துட்ருக்கோம். அந்த ஒரு இமைப்பொழுதில் உங்களுக்கு ஒப்பான உடம்பு எங்களுக்கு கொடுக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு மதிய வானத்தில் உங்களை சந்திக்க வருவோம். அந்த தருணத்தை நாங்கள் இழந்துடக்கூடாதுப்பா. ஒரு மனிதனால் பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம் அப்பா. 7 வருடம் அந்த கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த பூமியை 1000 வருடம் ஆட்சி செய்வதற்காக நீங்கள் வருவீங்க. எங்கே தங்குவீங்க? உங்கள் ஆட்சியின் கீழ் வசிக்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.